எனது அன்பு வணக்கங்கள். மேடையில் வீட்டிருக்கின்ற நம்ம மாஸ்டர் பற்றி நம்ம சொல்ல வேண்டாம். அந்த தமிழ்னு அவர் எப்படா கற்றுவார்னு எல்லாருமே பார்த்துட்டு இருப்போம். அந்த மாதிரி தமிழ் மேல் மிகவும் பற்று கொண்ட அருமை நண்பர் திரு ஜாகுவார் தங்கம் அவர்களுக்கும் 74 வயசுன்றார். 72 மாஸ்டர், 74 வயசு. என்ன குரல் கொடுத்தாரு பாருங்க தமிழுக்கு. ஏன்னா அவர் அடிக்கடி சொல்லுவார் யோகா பண்ணுறேன்னு. உண்மையிலே அந்த யோகா வந்து உங்களை காப்பாற்றிட்டு இருக்கு மாஸ்டர். நாங்களாம் கற்றுக்கணும். நண்பர் செல்வம் அவர்கள், அதாவது ரொம்ப அற்புதமாக விஜய் வந்து நான் சொந்தக்காரங்கிறத சொல்லாமல், முதல்வருக்கு நான் நெருங்கிய உறவினங்கிறத மட்டும் சொல்லாமல் விஜயை பற்றி அற்புதமாக சொன்னார். உண்மையிலேயே இன்றைக்கு சினிமாவிலிருந்து ஒருவர் முதல்வராக வந்திருக்கிறார் என்பதை நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். நிச்சயமா அவர் சினிமாவுக்கு செய்வார்ன்ற எதிர்பார்ப்பு ரொம்ப பெருசா இருக்குது. நிச்சயமா அவர் செய்யணும். இந்த காலகட்டத்தில் சினிமா மீண்டும் தலை நிமிர்ந்து நிற்கணும். ஏன்னா தமிழ் சினிமாவில் வந்து திறமைக்கு என்றைக்குமே பஞ்சம் இருந்ததில்லை. தமிழ் சினிமா மாதிரி இன்னைக்கும் சொல்ற திரைக்கலைஞர்கள் அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு கலைஞர்கள். பல காரணங்கள்லாம் வந்து சினிமா வந்து தியேட்டர் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு படம் பண்ணுறது ஈஸியாக இருந்தது, படத்தை ரிலீஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்தது. அப்படி ஒரு சூழல் இருந்தது. அதையெல்லாம் மீறி இன்றைக்கும் நம்ம இயக்குனர், இந்த படத்தோட இயக்குனர் துர்கா அவர்கள், நான் தான் கேட்டேன் சார் நீங்கள் தமிழ் மாதிரி பேசலையே அப்படின்னு. நான் கன்னடா சார் அப்படின்னாரு. அங்கிருந்து வந்து இங்கேயும் வந்து இன்னைக்கும் படம் பண்ணி சிறப்பான ஒரு படத்தை வந்து கொடுத்துருக்காரு. இந்த படத்தினுடைய கதை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சின்ன கதை. ஏன்னா ஒரு இயக்குனராக என்னடா ஒரு எங்கேயுமே ஒரு ட்விஸ்ட்டு கிடையாது, ஒரு டேர்ன் கிடையாது, ஒரு 2 ஸ்ட்ரெயிட் நேரேஷன், அவ்வளோதான். ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு, ஒரு இது, இவங்களுக்கு இடையில ஒரு சின்ன ஜாதி பிரிவு, 2 பேரும் எப்படி சேர்ந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, அவர் எப்படி மனசு மாறினார், இவ்வளோதான் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கதை. அந்த கதைக்கு இந்த அளவு வந்து அவர் உயிர் கொடுத்து பாடுபட்டு அதை இன்னைக்கு இவ்வளோ சிறப்பாக கொண்டுட்டு வந்து நிறுத்தினதுக்கு அவர் நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன்னா இப்போ இந்த கதைங்கும் போது இதற்கு வந்து ஒரு கதை களமாக அவர் எடுத்துக்கிட்ட பகுதிகள் பார்த்தீங்கன்னா, அந்த லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான இடங்களை தேர்வு பண்ணி ரொம்ப அற்புதமான இடங்கள்ல போய் வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காரு. ஏன்னா இந்த கதையை வந்து நம்ம ಪಡ್ತಾ ಸೆಕೆಂಡ್ ವೀಕ್ ರನ್ನಿಂಗ್ ಆಗ್ತದೆ. ಅದ ನಮ್ಮ சக்சஸ் ப்ரெஸ் மீட் அப்புறம் இந்த ஷோ, இந்த ஒரு படம் இந்த லெவலுக்கு வரக்கு முக்கிய காரணம் இந்த படத்தை ப்ரொடியூசர் சதீஷ் பாபு சார், அவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். படம் இந்த அளவுக்கு பேசப்பட்டதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் மீடியா தான். மீடியா, ப்ரெஸ் மீடியா, சோஷியல் மீடியா, இவங்க எல்லாம் தான். ஆடியன்ஸு கொஞ்சம் பேர் கம்மியா பார்த்துருக்கலாம். ஆனா படம் பார்த்தா எல்லா மீடியாக்காரங்க கூட படம் பத்தி நல்ல ஒரு ரிவ்யூ கொடுத்தாங்க. அந்த ரிவ்யூனால தான் இந்த படம் இவ்வளவு வரைக்கும் பேசப்பட்டது. உங்க எல்லாரும் சப்போர்ட்டும் நான் எப்பவும் மறக்க மாட்டேன். தமிழ்ல ஒரு படம் பண்ணி அது எப்படி வருமோ என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டுவே நான் எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த சப்போர்ட் நீங்க எல்லாம் கொடுத்துருக்கீங்க. இதே மாதிரி சப்போர்ட்டும் இந்த எல்லா படத்துக்கும் வரட்டும் தான் நான் வேண்டிக்கிறேன். செகண்ட் வீக் படம் போயிட்டு இருக்கு. எல்லாரும் தியேட்டருக்கு வந்து படம் பாருங்க. ஒரு படம் வெற்றி ஆச்சுன்னா அது இன்னொரு படம் ஸ்டார்ட் ஆகும். ஒரு பல குடும்பங்களுக்கு வேலை கிடைக்கும். இது ஒரு சின்ன இதே செயின் லிங்க் தான், ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு செயின் லிங்க் தான். ஸோ பணம் போட்ட ப்ரொடியூசரும் கூட இன்னொரு படம் பண்ணுவாங்க. அதை நம்ம கூட பண்ணாங்களோ இன்னொருத்தர் கூட பண்ணாங்களோ அது செகண்டரி. யாரு கூட பண்ண பரவாயில்ல, ஒரு படம் தயாரிப்பு ஒரு செட் ஆச்சுனாக்கா அங்க பல பேருக்கு வேலை கிடைக்கும். அதனால எல்லாரும் கூட இந்த படத்தை தியேட்டர்ல வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படத்தை எவ்வளவு வரைக்கும் கொண்டு வந்தாங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும் இன்டர்நெட் இனியவர்களுக்கும் மேடையில் இருக்க அத்தனை பெரியவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்க பெருமைப்படுகிறேன். அரவிந்த் சார் வந்து தமிழ் திரை உலக ஒரு ஆங்கில படத்துக்கு நிகராக எடுத்து புரட்டி போட்டவர். அப்படி ஒரு ரசிகர் அவருக்கு உண்டு. இன்னைக்கு அவர் வந்திருக்காரு. அவருக்கு உண்மையிலே சந்தோஷம். வாழ்த்துக்கள் அவருக்கு. நம்ம செல்வா சார் வந்து சும்மா பேசிட்டு எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல, விஜயோட தாய் மாமா. ஏன்னா நான் வந்து சட்டமுறை ரைட்டர்லேருந்து அவங்க படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெற்றி படம் அவர் ஃபஸ்ட்டு படம் நடித்தார். நானும் அதில் நடிச்சிருப்பேன். அந்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் நட்பாக இருக்கோம். அதுக்கு செல்வா சார்லாம் எவ்வளோ உழைச்சிருக்காருங்கிறது எனக்கு தெரியும்.
என்னென்ன கஷ்டப்பட்டார் செல்வா சார் எல்லாமே எனக்கு தெரியும். நாங்கள் கூட வந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். திட்டு வாங்கியிருப்பார், நல்லது பண்ண எல்லாம் உண்டு. இப்படி ஏதோ ஒரு பக்கத்தில் வந்து ஒரு முதல்வரை நம்ம நிறுத்திட்டோம். திரையுலகத்துலேருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு ஹீரோவை கூட நிறுத்தியிருக்கோம். அது நல்லது நடந்துக்கிட்டு இருக்கோம், நல்லதே நடக்கும் அப்படின்னு நல்லா நினைப்போம். அவருக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் மியூசிக் டைரக்டர் தொப்பியை கட்டவே மாட்டேங்குது, நமக்கு ஆளே தெரிய மாட்டேங்குது, கண்ணாடி வேறு போட்டிருக்காரு தெரியல, அவருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருக்குது மியூசிக், நம்ம ஆடியோ ஃபங்க்ஷன் சொல்லி ரொம்ப சொன்னது தான், ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் டைரக்டர் எனக்கு ரொம்ப கால நண்பர், ஒரு நல்ல மனிதர், நல்ல மனம் கொண்ட மனிதர். அதனால் நல்ல படம் நல்லபடியாக ஓடி இருக்கு இன்னைக்கு. ஓடி வெற்றி விழா தானே இது. உண்மையிலே இன்னும் நிறையா போகும். உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். நீங்கள் இதே மாதிரி குணமாக எப்பவும் நல்லா இருங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் மியூசிக் பாட்டு எழுதுன அத்தனை பேருக்கும் குறிப்பாக நன்றி சொல்கிறேன். தேவிஸ்ரீ மேடம், அவங்க என் கூட 2 படம் நடிச்சிருக்காங்க. ஒரு பெரிய ஆக்டர்ஸு. அவங்க மேலே அவங்களுக்கு பாராட்டு, ரொம்ப சந்தோஷம். அவங்க பொண்ணு ஹீரோயினாக நடிச்சிட்டு இருக்காங்க, நிறையா தெலுங்கு படம் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து ஹீரோயினி ரொம்ப அழகாக பேசுனாங்க, தமிழ் தெரியாதாங்க, தமிழ் ரொம்ப அழகாக பேசுனாங்க. அதை விட மேலே அவங்க வந்து இந்த படத்தை விட எல்லா படமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே வாழ்த்துக்கள் உங்களுக்கு, உண்மையிலே அண்டர்ஸ்டாண்ட். உண்மையிலே அந்த வார்த்தை சொல்கிறதுக்கு நான் என் படம் ஓடணும்னு தான் நினைப்பேன், அதெல்லாம் இல்லை. எல்லாரும் தேட்டருக்கு வந்து பாருங்கள். தேட்டருக்கு வந்து பார்க்குறதுல ஒரு பெரிய நிகழ்ச்சி என்னென்னா, எல்லாரும் ஒற்றுமையாக சிரிப்போம், எல்லாரும் சந்தோஷப்படுவோம், எல்லாரும் அழுவோம். அதனால தான் தேட்டரில் வந்து படம் பார்க்குறது. வீட்டில் தனியாக உட்காந்து பார்ப்போம், சிரிக்கவும் தெரியாது, அழவும் தெரியாது, செவுறு மாதிரி உட்காந்துருப்போம். தேட்டரில் படம் பார்க்குறது எதுக்கு? அன்றைக்கி வந்து அந்த காலத்தில் நான் வந்து ஒரு 60-65 வருஷம் முன்னாடி நான் எங்கள் ஊர் கிராமம், அங்கெல்லாம் வந்து பாவக்கூத்துன்னு சொல்லுவாங்க, அது நடந்துக்கிட்டு இருக்கும். அப்போ வந்து உண்டியல் தான் இங்கே காட்டுவாங்க. எதனா ஒரு விஷயம் அந்த ஓட்டை ஒரு விஷயம் அதில் போட்டு அதை பார்த்துக்கிட்டு இருப்போம், அது இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அப்புறம் நாடகம், அப்புறம் டூரிங் டாக்ஸியில் படம். இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு படங்கள் வளர்ந்துருக்குது. வளர்ந்ததுக்கு காரணம் மக்களும் ஒற்றுமையாக இருக்கும். இன்றைக்கி அவங்கவுங்க தனியாக படம் பார்க்குறவங்க அவங்களுக்கு நிறையா பிரச்சனைகள், அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ ஒன்று சிரிக்கணும், நல்லா முதல்ல சிரித்தா தானே உடம்பு நல்லாயிருக்கும். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிரிக்க கூட முடியல. அப்போ வந்து படத்தை வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் காசு கொடுக்குறதோ, ஒரு ஹீரோவுக்கு கொடுக்குறதோ, ஹீரோயினுக்கு கொடுக்குறதோ, மியூசிக் டைரக்டர் கொடுக்குறதோ கிடையாது. உங்களை நீங்கள் நல்வழிப்படுத்துறது அதுதான். இப்போ நான் வந்து யோகா பண்ணுறேன், எனக்கு 74 வயசு ஆச்சு. நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னா காரணம் என்னென்னா, நான் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதே மாதிரி தேட்டரில் படம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னா அவங்க சிரிக்கும் போது அந்த சிரிப்பு இல்லை, அந்த சிரிப்பு நம்மளையும் சேர்ந்து சிரிக்க வைக்கும். ஒரு பக்கத்தில் சிரிக்கும் போது. எல்லாருக்கும் நன்றி. இங்கே வந்திருக்கிற எல்லா நண்பர்களுக்கும், டைரக்ஷனுக்கும், ஜாக்கூர் சாருக்கும், விஜய் செல்வன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சிருக்கிறேன். இந்த படத்தில் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த துர்கா பிரசாந்த் சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சிருக்கேன். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த படம் வந்து எனக்கு 40வது படம். இப்போ சக்ஸஸ்ஃபுல் வார்த்தி பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் அவங்க மேலே மேலே படம் பண்ணணுன்ட்டு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அடுத்த படத்துலையும் நான் புக் ஆகிருக்கேன். டைரக்டர் துர்கா பிரசாத் சார் சொல்லியிருக்காரு. எனக்கும் விஜய் செல்வனுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ துர்கா பிரசாத் சார், நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு ஆஸ்க் சாரி பிகாஸ் எனக்கு அவ்வளோ தமிழ் பேச வராது. பட் ஐ வில் ட்ரை டாக்கிங் இன் தமிழ் ஒன்லி. ஸோ ஏதாச்சும் தப்பாச்சுன்னா மன்னிச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு ஆஸ்க் எவ்ரிபடி, எல்லாருமே தியேட்டர்ஸ்க்கு வந்து சினிமா பாருங்கள். நாட் த சினிமா, ஆல் தி சினிமா. பிகாஸ் நாளைக்கு இது டிவிలో பார்க்கணும் வரும் ஆர் மொபைலில் பார்க்கணும் வரும் அப்படின்னா வெயிட் பண்ணாதுங்க. ஏன்னா இப்போது நம்ம எல்லாருக்குமே பேஷன்ஸ் ரொம்ப தக்குவ, இட்ஸ் வெரி லெஸ். பிகாஸ் ரீல்ஸ் பார்க்கும், when we are seeing reels also we cannot even see like 30 seconds, we just keep. ஜாகுவார் சார் அவர்கள். ஏன்னா இதில் என்னன்னா, இண்டஸ்ட்ரியில் நாங்கள்லாம் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது எப்படி இருந்தோமோ இன்ன வரைக்கும் பொசிஷனில் நாங்கள் மாறி வந்தாலும் எங்களுடைய நட்பு இப்பவும் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட இதுக்கு வந்து ஒரு 30 வருஷம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம்னு நினைக்கும் போது சினிமாவில் ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது. இன்னைக்கு வந்த இளைஞர்களோட கூட நாங்கள் போட்டி போட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் இந்த கலைஞர்கள் பார்க்கும்போது ஸ்ரீயுத் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அவர் வந்து படத்தில் மட்டும் எல்லாம் செய்கிற மாதிரி இல்லாமல் நேராகவும் அவர் நிறைய விஷயங்கள் உதவி செய்கிறாருன்னு கேள்விப்பட்டேன். அதுக்காக அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும். அடுத்து இந்த படத்தை கொண்டு வந்த சதீஷ் பாபு சார், வித்தியாசமான ஒரு கதைக்களம்.
எல்லாரும் பாராட்டுற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் அவர் எடுத்திருக்காரு. அதுக்கு இயக்குனர் எப்படி கதை சொல்லியிருப்பாருன்னு தெரியாது, ஆனா சொன்னதை அவர் அழகா பண்ணி கொடுத்துருக்காரு. அதுல அவர் ஜெயிச்சிருக்காரு அப்படின்றதுக்கு இந்த 2வது வாரம் தான் சாட்சி. இந்த துர்கா பிரசாத் சாரை சொன்னோம் அப்படின்னா, ஒரு இயக்குனரா வர்றதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட்ல சில விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இயக்குனரா ஸ்டடி பண்ண முடியும். அது அரவிந்த் சார் ஒத்துக்குவார்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு இயக்குனர் பின்னாடி ஒளிப்பதிவாளர் இருக்கணும், அவருக்கு பின்னாடி எடிட்டர் இருக்கணும், அதுக்கு பின்னாடி இந்த கதை களத்தை கோர்வையா கொண்டு வர்றதுக்கு கண்டிப்பா எடிட்டரோட நாலேஜ் இல்லாம நீங்க எவ்வளவு கதை பண்ணாலும் எடிட்டரோட நாலேஜ் இல்லாம ஒரு படத்தை கொண்டு வரவே முடியாது. அது அந்த வேலையும் அவரே சேர்ந்து பண்ணியிருக்கிறது ஒரு சாதனை அப்படின்னு தான் சொல்லுவேன். இங்க முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போனா, விஜய் சாரை பத்தி தெரியாதவங்க இங்க யாரும் இல்லை. அவருடைய முதல் உழைப்பு அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, மேடையில் வீற்றிருக்கும் திரையுலகின் ஜாம்பவான்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மனு இத்திரைப்படத்தின் இந்த வெற்றி தருணத்தை உருவாக்கிய இந்த திரைப்படத்தின் கேப்டன் இயக்குனர் திரு துர்கா பிரசாத் அவர்களுக்கு இந்த திரைப்படத்தில் ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்து என்னை இயக்கி ஒரு நற்பெயரை எனக்கு எடுத்து கொடுத்த அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திரைப்படத்தில் என்னோடு பயணித்த ஒட்டுமொத்த திரைப்பட குழுவினருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே சமயம் இந்த திரைப்படத்தை கேமராமேன் மிகவும் சிறப்பாக இயற்கை ததும்ப மக்களுக்கு அது ஒரு விருந்தாக கொடுத்திருக்கின்றார். அந்த வகையில் கேமராமேன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.